இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்ட் ஷேப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு மெயின் ரீசன் இந்த பஸ்ட் அயனிங் குஷன் தான். இதை வச்சு பார்த்தீங்கன்னா நார்மலாக பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் மட்டும் இல்லை 3 டாட் ப்ளவுஸையும் அயன் பண்ணிக்கலாம். இந்த குஷனை எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஈஸியாக சொல்லி தட்டுமா, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 399க்கு ஃபுல் டெய்லரிங் கோர்ஸ் போட்டிருக்கோம். வித் சர்டிஃபிகேட்டோட வேணுங்கிறவங்க கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பஸ்ட் பேட் வாங்கிக்கோங்க, ஏதாவது ஒரு அளவில். நான் 40 சைஸில் வாங்கியிருக்கேன். அதை சுற்றிலும் 2 இன்ச் துணி இருக்கிற மாதிரி 2 கிளாத் வெட்டி எடுத்திருக்கேன். அதோட ராங் சைடில் கை ஊசியை வச்சு இதே மாதிரி கேப்பாக நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரணும் சுருக்கிறதுக்காக. ஸோ கொஞ்சம் சுருக்கிட்டு வரும்பொழுதே அந்த பேடை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பஞ்சு இல்லாட்டி கிழிஞ்ச துணிகளை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக சுருக்கி ஜிக்ஸாக்காக தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அட்டையில் இந்த பஸ்ட் பேட் அளவு எடுத்து இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் துணி இருக்கிற மாதிரி 2 கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் இதே மாதிரி ஓரத்தில் தையல் போட்டு சுருக்கிட்டு வரும்போது உள்ளே இந்த அட்டையை இன்சர்ட் பண்ணி ஜிக்ஸாக்காக தையல் போட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். மேலே இதே மாதிரி வச்சுட்டு நூல் எடுத்துக்கோங்க. போட்டுட்டு 2 பீஸையும் இதே மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். சுற்றிலும் இதே மாதிரி கையாலே ஸ்டிச் பண்ணிங்க. லேஸ் கூட வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை வச்சு அயன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிரின்சஸ் கட் ப்ளவுஸோ 3 டாட் ப்ளவுஸோ இந்த குஷனுக்கு மேலே போட்டு இதே மாதிரி பர்ஃபெக்டாக அயன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணாத நேரத்தில் குண்டூசி கூட நீங்கள் குத்தி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.